Hi everyone. ஸோ எல்லோரும் தமிழ் எக்ஸாம் நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிடுங்க நம்ம சேனலை. கண்டிப்பாக 4 லட்சம் சப்ஸ்கிரைப் வந்ததுக்கு உங்கள் ஆதரவு இல்லாமல் எதுவுமே வந்திருக்காது. கண்டிப்பாக நீங்களும் சரி, பாஸ்ட்டில் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் சரி, எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. நீங்கள் போட்டது தான் எல்லாமே இதெல்லாம். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதும் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு. அந்த கீழே அந்த வாட்ஸ்அப் சேனல் லிங்க்லேயும் இன்ஸ்டாகிராம் ஐடியிலே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 21 மார்க்குங்க. அதை ஃபஸ்ட்டு சொல்லி முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் லைனாக வரேன். 7 to 5 35 லாஸ்ட் செக்ஷன் அதையும் சொல்லிடுறேன். அண்ட் நடுவில் இருக்க கொஷின் ஆன்சர் அண்ட் ஆல்சோ டிஸ்கிரைபிங் ப்ராசஸ் 3 into 3 9 செக்ஷன் சொல்லுவாங்க. அண்ட் கிராமட்டிக்கல் 3 into 2 6. ஸோ இது எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். உங்களுக்கு பிடிஎஃப்ஸும் கிடைக்கும், பயப்படாதீங்க. ஸோ இந்த ஒரு வீடியோலேயே எல்லாமே சொல்லிடுவேன். ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சினோனிம்ஸ் அண்ட் நிம்ஸ் உங்களுக்கு தெரியும், 6 மார்க் வரும். ஸோ அப்ரிவேஷன், காம்பவுண்ட் வேர்ட், ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ், ஃபாரின் வேர்ட், டெஃபினிஷன் டேர்ம்ஸ், கொஸ்டின் டேக், ஃப்ரேசல் வேர்ப், ப்ரிப்போஷன், idioms, British and American word, homophones, model, symbol, syllabification, sentence pattern, clipped word, blended word, singular, plural. ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். பொலிட்டிவ், ஆல்டர்னேட்டிவ்ஸ், ரிலேட்டிவ் கிளாஸஸ். ஸோ இப்போ சினோனிம்ஸ் அண்ட் நிம்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 மெட்டீரியல் கொடுக்குறேங்க. ஒன்று இந்த வே டு சக்ஸஸ், இன்னொன்று நான் சொல்கிறேங்க, நான் இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன். ஸோ இந்த வே டு சக்ஸஸில் கவர்மெண்ட் கொஷின்ஸும் இருக்கும் அண்ட் ஆல்சோ புக் பேக் டாஸ்க்கும் இருக்கும். அதெல்லாம் சேர்த்து தான் இது. ஸோ இது நீங்கள் ஃபுல்லாக படிச்சிருங்க. அடுத்த வொக்காபுலரி கான்செப்டில் வரும்போது அப்ரிவேஷன் ஃபஸ்ட்டுங்க. அப்ரிவேஷனில் உங்களுக்கு எவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறோம் எல்லாமே படிங்க. அது ஓனாக தான் கேட்பாங்க, புக்கில் இருக்கிறத பாருங்கள். அடிஷனலாக இருக்குது, இந்த அடிஷனல் அனைத்தையும் பாருங்கள், சரிங்களா? சும்மா அப்படியே ஒரு வாட்டி பாருங்கள், கிளான்ஸ். ஓகே, அடுத்தது அதில் கவர்மெண்ட் கொஷின்ஸும் கொடுத்துருக்காங்க. காம்பவுண்ட் வேர்ட்னால் ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நவுன்னா பெயர் சொல், வேர்ப்னா வினைச்சொல், அப்ஜெக்டிவ்னா பெயரை விளக்கும் சொல். அப்போ நவுன்னா பெயர் சொல்லணும்னா பேர் தான். சன்னு, ஏரு, பேர்டு, ஒரு பேர், ஒரு ஜடத்தை குறிக்கிறது. ஜடன்னு சொல்லக்கூடாது, ஒரு பேர், மனுஷன் அப்படிங்கிற மாதிரி. பேர்டு, ஸ்கூலு, கேர்ளு. ஸோ ஒரு பேர் என்ன வேணாலும் இருக்காது. வேர்ப்ஸ் வினைச்சொல், அதாவது ஆக்ஷனை தான் ரைஸ், கோ, ப்ளே, இதெல்லாம் வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்ஜெக்டிவ்னா பெயரை விளக்கும் சொல், குட் கேர்ள், ரெட் ஷர்ட். அட்வர்ப்னா வினை விளக்கும் சொல். ஜெரண்ட்னா ஐஎன்ஜி வந்தால் ஜெரண்ட், டான்சிங், வாக்கிங். ப்ரிப்போஷனாக இடைச்சொல், அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதை நீங்கள் ஹிண்ட்டாக எடுத்துக்கிட்டு காம்பவுண்ட் வேர்டை நீங்கள் பார்க்கணும். காம்பவுண்ட் வேர்டில் இம்பார்ட்டன்ட்லாம் கேட்காதீங்க. ஸோ காம்பவுண்ட் வேர்டை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் கொஸ்டின் எல்லாமே ஒரு வாட்டி கிளான்ஸ் பார்த்துங்க. ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ், முன்னாடி போட்ட ப்ரிஃபிக்ஸு, பின்னாடி போட்ட சஃபிக்ஸு, அந்த ஒரு நாலேஜ் இருந்தாலே போதும். இதெல்லாம் அடித்து தூக்கிடலாம், உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. ஸோ அடுத்த ஃபாரின் வேர்டு கேட்குறாங்க. இதையாவது 11th டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறது. இது 12th டெக்ஸ்ட் புக்கில் கவர்மெண்ட் கொஸ்டின், ப்ராக்டிஸ் கொஸ்டின் இருக்குது, அது பாருங்கள். கொஸ்டின் டேக் கேட்குறாங்க. கொஸ்டின் டேக் எப்படி பண்ணணுங்கிறது அந்த மெட்டீரியலில் சொல்கிறேன். பட் கொஸ்டின் டேக்கை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் டெக்ஸ்டுவல் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ஆல்சோ இந்த கொஷின்ஸ் அந்த பாருங்கள், இந்த கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் கொஷின் அண்ட் கவர்மெண்ட் கொஷின் பார்த்தா போதும், சரிங்களா? அடுத்த ப்ரிப்போஷன். ஸோ ப்ரிப்போஷனுமே நீங்கள் கவர்மெண்ட் கொஷின், டெக்ஸ்டுவல் கொஷின் பார்த்தா போதும். இடியம்ஸ், ஃப்ரேசஸ் 10 தான் இருக்குது. அந்த 10யும் இது பாருங்கள், இதுதான். இந்த ஒரு 14 மட்டும் பார்த்தா போதும். என்ன மீனிங்னு தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி சூஸில் எழுதிடலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கொஷின்ஸ் இருக்குது, பார்த்துருங்க. பிரிட்டிஷ் வேர்டு, அமெரிக்கன் வேர்டு எல்லாமே ஒரு கிளான்ஸ் பார்த்துருங்க, தப்பு கிடையாது. அடிஷனலும் சேர்ந்து பார்த்துருங்க, ஏதோ ஒன்று எழுதிடலாம் கவர்மெண்ட் கொஷின்ஸு. ஹோமோஃபோன்ஸ் கன்ஃபியூசபிள் 5 மார்க்ஸ்லையும் கேட்பாங்க, 1 மார்க்ஸ்லையும் கேட்பாங்க, அது நீங்கள் எழுதிடுவீங்க. ஸோ அடுத்த சிலபிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நீங்கள் பிரிக்க தெரியணும். பிரித்தா உங்களுக்கு தெரியும், 3ஆக பிரித்தா ட்ரை சைலபிஃபை, 4ஆக பிரித்தா டெட்ரா சைலபிஃபை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்படி பிரிக்கணுமோ அதை பிரிக்கணும். ஸோ பிரிக்கிறதுக்கு நிறைய நேக் இருக்குது, நிறைய ஹவு டு சிலபிஃபை சம் டிப்ஸ். ஸோ இந்த டிப்ஸு நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஒரே வீடியோவில் எல்லாம் சொல்ல முடியாதுங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக இருக்கும். இந்த 4-5 வரியை நீங்கள் படித்து பார்த்துக்கினாலே ஒரு டவுட் கிளியர் ஆகும். ஸோ பாருங்கள், டைனா, ட்ரை, டெட்ரா, மோனா. ஸோ இதெல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிலபிஃபிகேஷன் ஈஸி தான், பார்த்தாலே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அடுத்த சென்டென்ஸ் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்டிவ் வேர்ப்னா என்ன, சப்ஜெக்டிவ் வேர்பு தெரியும், ஆப்ஜெக்ட்டும் தெரியும். ஆப்ஜெக்ட் 2 டைப் இருக்குது, டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அப்போது டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன, இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்க பாருங்கள், பென்னு. இன்டைரக்ட் மீ. டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா ஆப்ஜெக்ட் தான், திங்கு தான். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு அஸ்ஸு. டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா ஃபுட்டு. ஸோ இந்த மாதிரி வித்தியாசத்தை கொடுத்துருப்பாங்க. காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட், ஆஸ், ஆம், இஸ், வாஸ், ஆர், லுக், ஃபெல், இதெல்லாமே காம்ப்ளிமெண்ட்டில் சரி. சென்னை இஸ் தி ஹாட்டஸ்ட் சிட்டி. ஸோ ஹாட்டஸ்ட் சிட்டிங்கிறது காம்ப்ளிமெண்ட். ஸோ ஹெச்எம், அதாவது பிகம் ஹெச்எம்ங்கிறது காம்ப்ளிமெண்ட் நவ்.
வீக், மை மதர் பிகம் வீக். ஸோ என்னவா ஆகிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த காம்ப்ளிமெண்ட். வாக்கியத்தை நிறைவு செய்வது அப்படின்னு சொல்லணும். ஸோ அட்ஜங்க்ட்னா காலச்சொல், காரணச்சொல், இடச்சொல். ஸோ இதை வந்து மீனிங்காக வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஆன்சர்ஸை கண்டுபிடிச்சிடலாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது பிளெண்டட் வேர்டு பார்த்துக்கோங்க. பிளெண்டட் வேர்டு எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. கிளிப்டு வேர்டு பார்த்துக்கோங்க. சிங்குலர் ப்ளூரல் பார்த்துக்கோங்க. சிங்குலர் ப்ளூரலுக்கு இந்த ஒரு க்ரைட்டீரியா, லாஸ்ட்டில் யூஎம் முடிஞ்சால் ஏ, யூஎஸ் முடிஞ்சால் ஐ, ஐஎஸ் முடிஞ்சால் இஎஸ், மேட்ரிக்ஸ்னால் மேட்ரிசஸ், இண்டிக்ஸ்னால் இண்டிசஸ், அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. லிங்கர்ஸ், கனெக்டர்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், ஆர்டிகல்ஸ் பார்த்துக்கோங்க. ஆர்டிகல்ஸ்க்கு 3 தான், த, அ, அண்ட். ஸோ ஆர்டிகல்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய க்ரைட்டீரியா இதுதான். அது சிங்குலர் கவுண்டபிள் நான்ஸ், அதாவது ஆன் ஆப்பிள், ஏ பென்சில். சரிங்களா? ஃபார் தி ஃபஸ்ட் டைம் ஐ saw a man and his son, the man was blind. ஸோ ஏ அப்படின்னா பிஃபோர் கான்சனேட் சவுண்ட், மெய்யொலிக்கும் முன். சரிங்களா? மெய்யொலிக்கும் முன் அதுக்கு முன்னாடி ஏ போட்டுறணும், வெவ்வல்ஸுக்கு முன்னாடி ஆன் போட்டுறணும். ஆன் நம்பரில் ஆன் ஆப்பிள், ஆன் எம்எல்ஏ. ஸோ இது கொஞ்சம் பார்த்துக்குங்க. அடுத்தது ஸோ இதுதான் 21 மார்க்ஸு. இதுக்கு ஒரு மெட்டீரியல், இது வே டு சக்ஸஸ்ஸு, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ ஒரு மெட்டீரியலையும் உங்களுக்கு காட்டுறேன், அண்ட் அது போக அந்த 5 மார்க்ஸையும் நான் சொல்லிடுறேன். இருங்க, நான் 5 மார்க்ஸ் சொல்லிவிட்டு அந்த மெட்டீரியலை காட்டுறேன். சரிங்களா? ஸோ 5 மார்க்குக்கு அந்த மெட்டீரியலும் நான் காட்டுறேன். மினி மெட்டீரியலில் 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் இதுதாங்க. 5 மார்க்கில் பேராகிராஃப் வந்து எனி 3. ஸோ நைஸ் கப் ஆஃப் டீ, 2 ஜென்டில்மேன் ஆஃப் ஃபெரோனா, ஏதோ ஒரு 3 உங்களுக்கு தெரிஞ்ச 3 பேராகிராஃப் ப்ரோஸோடது ஜென்ரல் பேராகிராஃப் எழுதினா போதும். ஜென்ரலாக ஒரு பேராகிராஃப் படிங்க போதும். அதே மாதிரி போயமோடதும் ஏதோ 3, எனி 3, 6th எனி 3. ஓகேவா? சேஃபர் ஜோனுக்கு போயிடலாம். சப்ளிமெண்ட்ரி எனி 3 தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதை வச்சு நம்ம எழுதிடலாம். இப்போ டவுட் வரும், பேராகிராஃப் எப்படி எழுதுனா எப்படி மார்க் கிடைக்கும் அப்படின்னா, பேராகிராஃபுக்கு நான் வந்து என்ன சொல்கிறேன், இப்போ நைஸ் கப் ஆஃப் டீ இருக்குது அப்படின்னா அதோட தீமு, ஆத்தர் நேமு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் எல்லாமே எழுதுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? தீமு, ஆத்தர் நேமு அந்த மாதிரி போட்டு ஒரு பாக்ஸ் போடணும். சரிங்களா? பாக்ஸ் போட்டு அப்புறம் அந்த லெசன் பேர் நைஸ் கப் ஆஃப் டீ பாக்ஸ் போட்டுட்டு நீங்கள் பேராகிராஃபை ஸ்டார்ட் பண்ணுங்கள். பேராகிராஃபாக எழுதினாலும் சரி, சம்மரி மாதிரி எழுதினாலும் சரி. சம்மரி மாதிரி எழுதினா சினாப்சிஸ் போட்டு எழுதுங்க. ஸோ அந்த பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 15 லைன் எழுதிட்டு லாஸ்ட்டில் ஒரு மாரல் போட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு முடிச்சுருங்க. இதுவே வந்து நீங்கள் சினாப்சிஸ் போட்டு நீங்கள் அந்த மாதிரி கூட எழுதிக்கலாம். அது உங்கள் இஷ்டம், எப்படி எழுதாமல் மார்க் போடுவாங்க. சரிங்களா? 3மே அந்த க்ரைட்டீரியா எழுதுங்க. அந்த சம்மரி ரைட்டிங் ஆர் நோட் மேக்கிங்கில் சம்மரி ஆர் நோட் மேக்கிங்கில் சம்மரி எழுதுங்க. நோட் மேக்கிங் எழுதாதீங்க, அதில் மார்க் கிடைக்கிறது கஷ்டம். சம்மரி எழுதும்போது எப்படி எழுதணுங்கிறது இப்போ க்ரைட்டீரியா அந்த மினி மெட்டீரியல் சொல்கிறேன். ஒரே ஒரு ரூல்ஸ் தான். ரஃப் டிராஃப்ட்டு, ஃபேர் டிராஃப்ட் போடுறீங்க, லெஃப்ட்லேருந்து ரைட்டில் அடிக்கிறீங்க ரஃப் டிராஃப்ட்டை வச்சு ஃபேர் டிராஃப்ட் எழுதியிருப்பீங்க. ஃபேர் டிராஃப்ட்டில் டைட்டில் கொடுங்க. ரஃப் டிராஃப்ட்டே டைட்டில் கொடுத்தா தப்பு இல்லை. ஏதோ சூட்டபிள் டைட்டில் கொடுங்க, அது பேர் இருக்குது, அதுக்கு மார்க் இருக்குது. அவ்வளோதான். ஸோ டீட்டெயிலாக அந்த மினி மெட்டீரியலில் பார்த்தலாம். அடுத்தது ஆப்ஷனில் வரது விட்டுருங்க. அடுத்தது லெட்டர் ரைட்டிங், இன்ஃபார்மல், ஃபார்மல் கேட்பாங்க. டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸ் வந்தது கேட்பாங்க. அதுக்கப்புறம் பயோடேட்டா கேட்பாங்க. பயோடேட்டாவும் டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸும் நல்லா பார்த்துக்கோங்க, அது கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் அந்த ஆன்லைன் டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸ் எப்படி ரிட்டர்ன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது, ஃப்ரெண்டுக்கு எழுதுகிற மாதிரி லெட்டரும் ஜென்ரலாக கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே ஃபார்மேட்டோட காட்டுறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் பயோடேட்டா எழுதலாம், அண்ட் ஆல்சோ அந்த டிஃபெக்டிவ் ஐட்டம் எழுதணும். ஸ்பாட் தி எரருக்கு பதிலாக இது எழுதுறது ரொம்ப ஈஸி. இதுக்கு ஒரு நேக் இருக்குது. ஹோமோஃபோன்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க, அதில் 2 மார்க் கிடச்சிரும். ஹோமோஃபோன்ஸ் இங்கே இருப்பாங்க, பேண்ட் அதுக்கு 2 மார்க் கிடச்சிரும். ஒன்று வந்து வெர்பு கேட்பாங்க, செமி மாடல் கேட்பாங்க வெர்பு. சரிங்களா? அதையுமே நான் ஹிண்ட் மாதிரி கொடுத்துட்றேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து நல்லா கேட்டுக்கோங்க. லாஸ்ட்டு செக்ஷனில் தயவு செய்து இதை அட்டன் பண்ணாதீங்க, காம்ப்ரிஹென்ஷன் அட்டன் பண்ணுங்கள். ஈஸியாக 5 மார்க் எடுத்துடலாம். 5 கேள்வி கேட்டிருப்பாங்க, அவங்களே ஆன்சரும் முன்னாடி இருக்கும். இதில் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் ஆன்சர். அவ்வளோதாங்க. ஸோ 7 5 மார்க்கில் ஒரு 2 5 மார்க் தான் ஒரு மார்க் இருக்குது. அதையும் நான் வந்து கிளியர் பண்ணிடுறப்போம். சரிங்களா? வாங்க நெக்ஸ்ட்டு எல்லாமே பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த மினி மெட்டீரியல். ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்குன்ட்டு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் தான் அனுப்பிச்சாரு, நல்லா இருந்துச்சு. இதில் வர சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸும் ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்க்குறது தப்பு கிடையாது. சரிங்களா? ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸு அந்த ரூல்ஸ் எல்லாமே வே டு சக்ஸஸில் பார்த்துக்கோங்க. ப்ரிப்போர்ஷனும் அப்படி தான் புக் பேக் கொடுத்துருக்குறாங்க, அண்ட் வே டு சக்ஸஸ்லையும் பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரேசல் வேர்ப்ஸ் கொஷின் டேக் பாருங்கள், அருமையாக கொடுத்துருக்காங்க. டிப்ஸு வந்து இதுதான், இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி தான் போடுறோம். இந்த டிப்ஸை கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நெகட்டிவ் தான் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது போட்டு இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க. காம்பவுண்ட் வேர்டு நான் சொல்லிட்டேன்.
அது பார்த்துக்கோங்க. பிளெண்டட் வேர்டு பார்த்துக்கோங்க. பொலைட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் பார்த்துக்கோங்க. இடியம்ஸ் இந்த 13 தவிர வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. இடியம்ஸ் பார்த்துக்கோங்க. அமெரிக்கனோட பிரிட்டிஷ் வேர்டு இதிலே பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. சிங்குலர் ப்ளூரல் அங்கேயே க்ரைட்டீரியா கொடுத்துருக்குறாங்க. அந்த வே டு சக்ஸஸோட பிடிஎஃப்பும் தரேன், சரிங்களா? அதுலேயும் பாருங்கள். அப்ரிவேஷன் ஆக்ரோனிம்ஸு வே டு சக்ஸஸில் பாருங்கள், இது பத்தாது. கிளிப்டு வேர்டு பாருங்கள், இதில் போதும், இது போதும். பிளெண்டட் வேர்டு இது போதும், சரிங்களா? சிலிபிஃபிகேஷன் சூப்பராக இருக்குது, பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். அடுத்த செக்ஷன் போயிடலாம். டீட்டெயிலாக வந்து அந்த வே டு சக்ஸஸில் தான் இருக்குது, அது போக இதில் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போது அடுத்த செக்ஷனில் வந்து கிராமர் செக்ஷன். இதுதான் 3 × 6. இது நான் 4 கொடுத்து 3 எழுத சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் கேட்பாங்க, இன்டைரக்ட் டைரக்ட்டு, அதுக்கப்புறம் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ், இஃப் கிளாஸு ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் சேர்த்துற மாதிரி கேட்பாங்க, சரிங்களா? ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் எழுதுறது நல்லது. ஆக்டிவ் வாய்ஸ் ரூல்ஸ் பாருங்கள். ஆப்ஜெக்ட்டு சப்ஜெக்ட்டு மாற்றிடணும். ஆப்ஜெக்ட் முன்னாடி வரணும், சப்ஜெக்ட் பின்னாடி போயிடணும். அதாவது ஆப்ஜெக்டை முன்னாடி வந்துடணும், சப்ஜெக்ட்டு பின்னாடி போயிடணும். ஸோ இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க முன்னாடி பின்னாடின்னு. அப்புறம் சூட்டபிள், இஸ், ஆர், வாஸ், வேர் இதெல்லாம் வந்து கரெக்டாக மாற்றணும். வர்பு 3 ஆடட் பை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஆக்டிவ் டு பேசிவ் அப்படின்னு சொல்லும்போது பீப்புள் புக் தி டிக்கெட்ஸ். டிக்கெட்ஸ் ஆர் புக்டு பை பீப்புள். இப்போ ஆக்டிவில் இருக்குங்க, அது பேசிவில் மாற்றும். வாசு பையின்னு வந்தாலே பேசிவ். ஸோ பாருங்கள், ஆப்ஜெக்ட் முன்னாடி போயிடுச்சு, சப்ஜெக்ட் முன்னாடி வந்துருச்சு. த டிக்கெட்ஸ் ஆர் புக்டு பை பீப்புள். ஸோ இதெல்லாமே ரொம்ப ஈஸி. இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கனாலே போதும், சரிங்களா? அடுத்தது இது ரொம்ப ஈஸி. இஃப் யூஸ் பண்ணி எழுதுறதுங்க. அடுத்து பிகின் வித் அன்லெஸ். ஸோ இஃப் ஹேடு, சரிங்களா? ஹேடு ஷுட்டு வேர் யூஸ் பண்ணுறதுங்க. 2 ரூல்ஸ். ரிமூவ் இஃப் சப்ஜெக்ட் எஸ்வி சப்ஜெக்ட் வேர்ப் டு விஎஸ். அது மாற்றணும். சப்ஜெக்ட் வேர்ப் சப்ஜெக்டாக மாற்றணும். இங்கே பாருங்கள். இஃப் ஐ ஹேட் கான் ஏர்லியர் அப்படிங்கிறத ஹேடை முன்னாடி போக சொல்லியிருக்காங்க. இந்த ஹேடை தூக்கிட்டு ஐயை முன்னாடி போட்டோன்னு இஃப்பை க்ளோஸ் பண்ணிடணும். அதான் அவங்க சொல்கிறாங்க. இஃப்பை வந்து விட்டுறணும், ஐயை முன்னாடி போட்டுறணும், சரிங்களா? அதே மாதிரி தான் இஃப் ஐ வேர் எ பேர்டு. இப்போ வேர் முன்னாடி போடணும், ஐ முன்னாடி போட்டுக்கோங்க, இஃப்பை க்ளோஸ் பண்ணிடுங்க. சேம். அன்லெஸ்ஸும் அதே மாதிரி தான், பார்த்தீங்களா? ஸோ இப்போ நீங்கள் இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கனாலே போதும், உங்களால் எழுத முடியும். சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் ஆப்ஷன் விட்டுங்க. இன்டைரக்ட் டைரக்ட்டு, ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ், அந்த இஃப் கிளாஸ் அது மட்டும் எழுதுங்க. இது வந்து இஆர்சியை பொறுத்த வரைக்கும் போயம் நேமும் பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எழுதுனா 2 மார்க் கிடச்சிரும். அது போக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நீங்கள் அந்த போயமோட லைன்ஸ் வச்சு ஏதாவது ஒன்று எழுதி விட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ போயம் நேம், இந்த கேஸ்டில் எட்வின், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். 2 மார்க்காவது அட்லீஸ்ட் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 2 × 3 6 அந்த கொஷின் ஆன்சர். ஸோ நீங்கள் ப்ரோஸோட ஒரு 4 லெசனோட கொஷின் ஆன்சர்ஸ் தெரிகிற மாதிரி டீட்டெயில் படிச்சிங்கனாலும் இந்த கொஷின் ஆன்சர் அட்டன் பண்ணிடலாம், சரிங்களா? பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து 3 × 3 9ல் ஸ்லோகன் ரைட்டிங் இருக்குது. ஸோ அது ஈஸியாக எழுதிருவீங்க. ஜம்பிள் சென்டென்ஸ் கேட்டால் கூட எழுதிருவீங்க. அதோட டிஸ்கிரைபிங் ப்ராசஸ். டிமாண்ட் டிராஃப்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே 6 பாயிண்ட் கொடுத்தேன், அந்த 6 பாயிண்ட் எழுதினா போதும். இன்ஸ்டாலிங் கம்ப்யூட்டர், பர்த்டே பார்ட்டி, லெமன் ஜூஸ், மேக்கிங் டீ, வெஜிடபிள் சாலட். ஸோ நீங்கள் லெமன் ஜூஸ், மேக்கிங் டீ, பர்த்டே பார்ட்டி இது அதிகமாக பார்த்துக்கோங்க. மேக்கிங் ஆப்பிள் ஜூஸ், மேங்கோ ஜூஸ் எது வேணாலும் கேட்கலாம். ஸோ அதுக்கும் இதே தான், சரிங்களா? சரி, ப்ராசஸ், டிஸ்கிரைப் தி ப்ராசஸ் 6 பாயிண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது ப்ராவை ஃபில் பண்ணுறது. இது மட்டுமாவது ப்ராவை பார்த்துக்கோங்க, ஓனாக கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. நோட்டீஸ் ரைட்டிங் கேட்க மாட்டாங்க, 11th தான் கேட்பாங்க நோட்டீஸ், இமெயிலெலாம். ஸோ அது வேண்டாம் இப்போதைக்கு. இது பார்த்துக்கோங்க. பை சார்ட், பார் சார்ட்லாம் கேட்டால் ஈஸி. அது கேட்டால் அது வச்சு நமக்கு வந்து பை சார்ட், பார் சார்ட் கேட்டு அதை வச்சு ஆப்ஷனும் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. எக்ஸ்பேண்ட் தி ஹெட்லைன்ஸ் கேட்க மாட்டாங்க, சரிங்களா? நான் சொல்கிறதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க, ஏன்னா வீடியோ வேறு லென்த்தாக போயிட்டுருக்குது. ஸோ அடுத்தது டயலாக் ரைட்டிங்கு கேட்டாலும் விட்டுருங்க ஆப்ஷனில். ஓகே, ரைட். ஏன்னா 4 கொடுத்து 3 அந்த செஷனில். 5 மார்க் பாருங்கள். இது வந்து ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இப்படி தான் டைட்டில், ஆத்தர், தீம், மாரல். இதை நீங்கள் படிச்சுட்டு இது பத்தாது, இது இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக எழுதணும். பட் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ், கீ பாயிண்ட்ஸ். ஸோ அதனால் எந்த 2-3 ப்ரோஸ் படிக்கணும்னு பாருங்கள், சரிங்களா? டீட்டெயிலு. ஸோ அதை பார்த்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ப்ரோஸோடது போயமோடதும் பார்த்துக்கோங்க. ப்ரொசீஜர் அதுதான். சப்ளிமெண்ட்ரியும் பார்த்துக்கோங்க. அடுத்து சம்மரி ரைட்டிங் எழுதுறதா இருந்தால் இப்படி தான். ரஃப் காப்பி அதுக்கும் டைட்டில் எழுதுங்க, ஃபேர் காப்பி அதுக்கும் லெஃப்ட்லேருந்து ரைட்டில் அடிங்க ரஃப் காப்பியை. அதுக்கப்புறம் வேர்டு யூஸ்ட் இன் பேசேஜ் 150, யூஸ்ட் இன் சம்மரி 100. ஸோ அதை நீங்கள் எழுதணும். யூஸ்ட் இன் பேசேஜ்னா ஒரிஜினல் பேசேஜில் எவ்வளோ இருக்குதுன்னு எழுதணும். யூஸ்ட் இன் சம்மரினா இந்த ஃபேர் காப்பியில் எவ்வளோ இருந்துச்சுன்னு எழுதணும், அவ்வளோதான். அடுத்தது லெட்டர் ரைட்டிங் ஃபார்மேட். அஃபிஷியல் பிஸ்னஸ் லெட்டர். ஸோ ஃப்ரம்
அதாவது அஃபிஷியல் லெட்டர் அஃபிஷியல்னால் உங்களுக்கு தெரியும் ஃபார்மல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் இன்ஃபார்மல்னு சொல்லுவாங்க இது. ஸோ அஃபிஷியல் ஃப்ரம் டூன்னு போடணும், சார் சப்ஜெக்ட் தேங்க்யூ, இதுதான் ஃபார்மேட். ஸோ இந்த ஃபார்மேட் ரெண்டையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து அந்த டிஃபெக்டிவ் ஐட்டம், அதுக்கப்புறம் அந்த இதையும் நான் பிடிஎஃபாக தந்துடுறேன். அட்வர்டைஸ்மெண்ட்டு, அதாவது வாண்டட் லெட்டர், ஏதாவது இன்டர்வியூக்கு பயோடேட்டா அனுப்புவீங்களா, அதையுமே நான் வந்து பிடிஎஃபாக தந்துடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அது ஸ்பாட் தி எரர் எனக்கு கேட்டால் அதை விட்டுட்டு ஆப்ஷனில் எழுதுங்க. பட் ஸ்பாட்ஸ் தி எரருக்கு டிப்ஸ் டு ரிமெம்பர் கொடுத்துருக்காங்க, இது கோ த்ரூ பண்ணுங்கள், எழுதிடலாம். அடுத்து ஹோமோஃபோன்ஸ் பாருங்கள், இதுதான் அந்த 5 மார்க். ஹோமோஃபோன்ஸ் கூடயே ஒரு 3 கேள்வி கேட்பாங்கல்ல. ஜெரண்டியல் ஃபார்ம்னு கேட்பாங்க, வேர்பு கூட ஐஎன்ஜி போட்டால் ஜெரண்டியல். ஸோ எக்ஸசைஸ்னால் எக்ஸசைசிங் அந்த மாதிரி, ஓகேவா. இன்ஃபனைட், அதாவது வேர்பு கூட டு போஸ்ட், டு ஃபர்கிவ் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இதுதான் கேட்பாங்கன்றது எது வேணாலும் கேட்பாங்க. இல்லை டிட்டர்மினன்ஸ் கேட்பாங்க. அப்படின்னா ஸோ, சம், மச், மே, நியூ, லிட்டில், இந்த 5 மார்க் அட்டன் பண்ணுங்க. என்ன இது கூட செமி மாடல் கேட்பாங்க, தயவு செய்து இதை கொஞ்சம் பாருங்கள். ரிலேட்டிவ் ப்ரானவுன் கேட்பாங்க, இது கூட அதையும் பார்த்துக்கோங்க. ஹூஸ் அதிகமாக ஹூ வர்றது தான் கேட்பாங்க. ஸோ தயவு செய்து ஹூ வர்றது, யூஸ் பிஃபோர் வேர்ப்ஸ் இதெல்லாம் வந்ததுன்னா இதுக்கு முன்னாடி ஹூ யூஸ் பண்ணணும். பிஃபோர் நவுன் இதுக்கு முன்னாடி ஹூஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ டீட்டெயிலாகவே நான் வந்து உங்களுக்கு அந்த 5 மார்க் சொல்லிட்டு லாஸ்ட்டாக காம்ப்ரிஹென்ஷன் கேட்பாங்க, அதை அட்டன் பண்ணிடுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு மொத்தமாக உங்களுக்கு அந்த கிராமர் வேணால் ஒரு மாதிரி இருக்கும், தவிர மீதி எல்லாமே ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மெட்டீரியலும் அந்த 5 மார்க் பிடிஎஃப்பும் அப்புறம் அந்த 21 மார்க்ஸ் பிடிஎஃப்பும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். உங்களுக்கு எல்லாமே நான் கொடுத்துட்டேன். அடுத்த வீடியோவில் கொஷின் பேப்பரோட வரேன். ஸோ தயவுசெய்து கோ த்ரூ பண்ணுங்கள். லென்த் வீடியோவாக இருந்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.